பிக் பாஸ் காமன் மேனில் இன்றைக்கி எபிசோட் 8 என்ன காட்டுறாங்கன்னா, இது வரைக்கும் க்ரீன் கார்டு கிடச்சி செலக்ட் ஆனாங்கல்ல, அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கூப்பிட்டு அசம்பிள் பண்ணிடுறாங்க. அசம்பிள் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் திருப்பி நிறைய டாஸ்க்ஸ் வைப்பாங்க. அந்த டாஸ்கில் எல்லாத்துலேயுமே நிறைய பாயிண்ட்ஸ் வாங்கி செலக்ட் ஆகிறவங்க வந்து பிக் பாஸ்க்கு போவாங்க, மிச்சவங்க வீட்டுக்கு போவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் இன்றைக்கி வந்து ஒரு மட் டாஸ்க்குன்னு வச்சுருக்காங்க. நடுவில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு தொட்டி மாதிரி வச்சு அது ஃபுல்லாக சேர் சகதி நிரப்பி வச்சுருக்காங்க. இப்போது கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ளூ டிஷர்ட்டும் ரெட் டிஷர்ட்டும் வந்துருச்சு. பாதி பேர் ப்ளூ டிஷர்ட் எடுத்துக்கணும், பாதி பேர் ரெட் டிஷர்ட் எடுத்துக்கணும். ப்ளூ டிஷர்ட் போட்டவங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு பேட்ஜ் இருக்கும், அந்த பேட்ஜில் ஒரு நம்பர் இருக்கும். ரெட் டிஷர்ட் போட்டவங்களுக்கு ரெட் கலரில் ஒரு பேட்ஜ் இருக்கும், அந்த பேட்ஜில் ஒரு நம்பர் இருக்கும். இப்போ இவங்க போட்டிருக்கிற அதே கலர் அதே நம்பரோட உள்ள பேட்ஜ் வந்து அந்த சகதிக்குள்ளேயும் இருக்கும். ஒருத்தராக சகதிக்குள்ளே போயிட்டு சேம் பேட்ஜை அவங்க கண்டுபிடிக்கணும். ஒரே நேரத்தில் ப்ளூ டீம்லேருந்து ஒருத்தரையும் ரெட் டீம்லேருந்து ஒருத்தரையும் அனுப்புவாங்க. ஒருத்தர் கண்டுபிடிச்ச உடனே ப்ளூ டீம்லேருந்து அடுத்த பர்சன் வரலாம், ரெட் டீம்லேருந்து ஒருத்தர் கண்டுபிடிச்ச உடனே ரெட் டீம்லேருந்து அடுத்த பர்சன் வரலாம். இதுதான் அந்த டாஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு எந்த டீம் முடிக்குது அவங்க தான் வின்னர். அதுபடி ப்ளூ டீம்லேருந்து பிரியங்கா பாலும் ரெட் டீம்லேருந்து சம்யுக்தாவும் ஃபஸ்ட்டு வருவாங்க. வரும்போதே என்னென்னா, ரெட் டீமில் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சுருந்துருக்காங்க. கரிஷ்மா வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் நம்பர் இல்லாமல் வேறு எதுவும் நம்பர் கிடைச்சா கூட தொடச்சிட்டு அதை நம்மக்கிட்ட இப்படி தூக்கி காமிச்சிட்டு நீங்கள் உள்ளே வந்து புதைச்சி வச்சுருங்க. நாங்கள் அந்த இடத்த நாங்கள் நோட் பண்ணி வச்சுப்போம். அந்த இடத்துல அடுத்து வரும்போது நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி கரிஷ்மா தான் இதுக்கு எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்ட். அவங்க தான் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்க. ஆல்சோ எல்லாரோட பேரையும் மனப்பாடம் பண்ணி வச்சுப்போன்னு வச்சுருக்காங்க. ஆனால் ப்ளூ டீமில் வந்து சரியான ஒரு டீம் கோஆர்டினேஷன் இல்லாமல் இருந்திருக்கு. அண்ட் முனியம்மாக்கா வந்து அந்த டிஸ்கஷனில் இன்வால்வ் ஆகாமல் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ உள்ளே வரும்போது சம்யுக்தா ரொம்ப நேரம் தேடுறாங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவங்க அதுக்கிடையில் அவங்க தேடிட்டு இருந்த டைமில் நிறைய பேரோட பேட்ஜ் எடுத்து காட்டி உள்ளே புதைச்சி வச்சுட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து ரெட் டீம்லேருந்து வரவங்க ஈஸியாக எடுத்துட்டாங்க. ஆனால் ப்ளூ டீம்லேருந்து பிரியங்கா பால் வந்து அவங்களோடதையும் தேடி கண்டுபிடிக்கல, மற்றவங்களுக்கும் அவங்க காட்டலை. ஸோ அதனால ப்ளூ டீமில் இருக்கிறவங்க அதுக்கு அடுத்தடுத்து ரொம்ப லேட் பண்ணாங்க. இடையில இந்த முனியம்மாக்கா வந்து நாற்று நடுற மாதிரி சர்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். மற்றவங்க எல்லாருமே முனியம்மாக்காவை வா வெளியில் வாங்கன்னு கூப்பிடும்போது அவங்க வெளியிலையும் வந்திருக்க மாட்டாங்க. இதனால் அந்த டீமில் உள்ளவங்க கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெட் டீம் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா ப்ளூ டீம் கிட்டே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நீங்கள் யாருனால தோத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது 2 பீப்புளோட பேர் சொல்லணும் அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து முனியம்மாக்காவோட பேரையும் பிரியங்கா பாலோட பேரையும் சொன்னாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் தான் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. இதை அவங்க 2 பேராலையுமே ஏற்றுக்க முடியல. ஸோ 2 பேத்துக்கும் இப்போதைக்கு ரெட் கலர் ஸ்டார் கிடச்சிருக்கு. இந்த ரெட் கலர் ஸ்டார்ஸ் நிறைய கிடைக்க அது அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் பிக் பாஸ்க்குள்ளே போகிறதுக்கு. இந்த பக்கம் யாருனால வின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரெட் டீம் கிட்ட கேட்கும்போது எல்லாருமே சம்யுக்தா பேர் சொன்னாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து சம்யுக்தா பேர் சொன்னாங்க. ஸோ சம்யுக்தாக்கு இப்போ க்ரீன் ஸ்டார் கிடச்சிருக்கு. இந்த க்ரீன் ஸ்டார் வந்து அவங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜாக மாறும். சம்யுக்தா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க கரிஷ்மா வந்துட்டு என் பேரை சொல்லுன்னு எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, என்னால் தான் வின் பண்ணோன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அது வந்து தப்பு, நான் தான் நிறைய பேரோட பேட்ஜை எடுத்து காமிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சம்யுக்தா சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல பக்கா பிபி மெட்டீரியல்ஸாக தான் வந்திருக்காங்க. உள்ளே போயிட்டு யார் மண்டை உடைய போகுதோ தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.